இவர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து காலம் பொன் போன்றது என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்கிறாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாங்கம்மா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். அம்மா கொஞ்சம் விட்டு விட்டுதாம்மா கேக்குது. வாழ்க வளமுடன்ங்கம்மா. சாரிங்கம்மா, என் மகளோட கால் வந்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக அருமையானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சுயம்பக்கணி பாண்டி அம்மா அவர்களை அனைவரும் தவ நிலையில் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சுயம்பக்கணி பாண்டி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம காலம் பொன் போன்றது என்ற சிந்தனையை தான் இன்று பார்க்க உள்ளோம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது என பெரியோர்கள் சொல்லுவாங்க இல்லையா? இதைத்தான் இளமையில் கல், பருவத்திலே பயிர் செய் போன்ற பழமொழிகள் கூறப்பட்டுள்ளது. காலமும் கடமையும் தான் போன்ற அதை சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் நேரம் போகவில்லை என்று சூதாடுதல், பிறரை கேலி பேசுதல், கிண்டல் பேசுதல், சினிமாவின் மோகத்திலும் இப்படி பலவித செயல்களையும் செய்து இன்னும் பல மாய உலகில் தான் வாழ்ந்து கொண்டு காலத்தை வீணடித்து கொள்றாங்க இல்லையா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற எந்த ஒரு செயலையும் காலத்தே செய்தாக வேண்டும் என்பதற்காக தான் இந்த பழமொழி. காலத்தின் அருமையை ஒவ்வொரு மக்களும் உணர வேண்டும். முதுமையில் தளர்ச்சி, தள்ளாத நிலை எல்லோருக்குமே வரத்தான் செய்யும். அதனால இளமை பருவ காலத்திலே வீணாக்காமல் நாம செய்ய வேண்டிய கடமை அனைத்தையும் செய்து விட வேண்டுங்க. முந்திக் கொள்பவனுக்கா காலமும் வழிவிடும் இல்லைங்களா? நேரம் வரட்டும் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழியே விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தின் அளவை பார்த்தோம்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு வருட காலத்தின் அளவை பார்த்தோம்னா, ஸ்கூலுக்கு போவாங்கல்ல மாணவர்கள், அவங்க கிட்ட போய் கேட்கணுங்க. ஒரு சப்ஜெக்ட்ல கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அந்த வருடமே பின்னாடி போயிடும் இல்லைங்களா? அப்ப அவங்களோட லைஃப் கூட அப்படியே தான் செல்லுமே கடைசி வரையும். படிப்புல இருந்து வேலைக்கு போற வரையும் அவங்களோட ஒரு வருட காலம் பின்னாடி தள்ளியே தானே போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாணவர் அந்த நேரத்துல கடவுளே இந்த 10 மார்க் எனக்கு இன்னும் கிடைச்சிருந்தா நான் இன்னும் பாஸ் ஆகிருப்பேனே என்ற அந்த நேரத்துல எவ்வளவு மனவேதனையோட அழுது கொண்டே பிறர் முன்னாடி கடந்து போக வேண்டியதானதானே இருக்கிறது கடைசி வரையும்.
அப்போதான் அந்த காலத்தின் மதிப்பை அவங்க தான் அந்த உணர முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இதே பார்த்தோம்னா, ஒரு மாதத்தின் காலத்தின் அளவு பார்த்தோம்னா, ஒரு தாய்க்கு குறை பிரசவம் ஆயிடுதுங்க. அப்ப அந்த குறை பிரசவம் நடக்கிறப்போ, அங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களால பிரசவம் நடக்க இருக்குது. அப்ப அங்க அந்த தாயானவள் என்ன ஆவா? அந்த பிரசவ அறையில பயந்து கொண்டே தான் பிரசவிப்பா. அப்ப அங்க வெளியில அவளின் குடும்பத்தார் எல்லோருமே எப்படி இருப்பாங்க? ஒரு தவித்துக் கொண்டிருக்கும் நிலைதான். அப்ப என்ன ஆகும்? அது என்ன ஆகுமோ? ஏதாகுமோ என்ற பதற்றத்துடன் தான் இருப்பாங்க. குழந்தையும் பிறந்துடும். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? இயல்பா மூச்சு வாங்க முடியாது. ஆக்ஸிஜன் கிடைக்காதனால அந்த மூச்சு வாங்குவதற்காக கஷ்டப்படும். அந்த பீடியாட்ரிக் போய் பார்த்துட்டு என்ன செய்வாங்க? அந்த குழந்தைய போய் இன்குபேட்டர்ல வைக்க சொல்லுவாங்க. அந்த குழந்தைய தாயிடமிருந்து பிரித்து வைக்கும்போது, அந்த தாயின் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு தாய்ப்பால் கூட ஊட்ட முடியாது. அவங்க கொடுக்கிற நேரத்துல அந்த குழந்தைக்கு தாய்ப்பால கூட குடுக்க முடியும். அப்போ என்ன ஆகுது? அந்த தாய்க்கு தான் அந்த குறை மாதத்தினோட மதிப்பு தெரியும் இல்லைங்களா? அப்ப ஒரு நாள் கால அளவு பார்த்தோம்னா, ஒரு நாள் கால அளவு தினசரி கூலி வேலை செய்பவர்களுக்காக தெரியும். ரிக்ஷா இழுப்பவர்கள், சமையல் செய்பவர்கள், தூய்மை பணி செய்பவர்கள், செருப்பு தைப்பவர்கள், மூட்டை தூக்குபவர்கள், இவர்கள் எல்லாம் வேலை செஞ்சா மட்டும்தான் அன்னன்னைக்கு வேலை செஞ்சா மட்டும்தான் எல்லோருமே சாப்பிடக்கூட முடியும். அப்பதான் அந்த அந்த பணத்த கொண்டு தான அவங்க குடும்பத்த நடத்த முடியும். வேலை இல்லைன்னா அங்க என்ன ஆகும்? எல்லாமே பாதிக்கப்படும் இல்லைங்களா? துனி தினசரி வேலை கூலி செய்பவர்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு நாளின் மதிப்பு. அப்போ அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு வார காலத்தின் அளவு. வார இத வார காலத்தின் அளவு யாருக்கு தெரியும்னா, வார இதழ்கள், முக்கியமான புத்தகங்கள் வாரம் வெளியிடுவாங்க இல்லையா? அந்த புத்தகத்தின் ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல எழுதுவாங்க. ஆசிரியர் ப்ரூஃப் குடுப்பாங்க. அதை பிரிண்டிங் குடுக்கணும். அத 50,000, 1,00,000, 2,00,000 இது போல பதிவுகள் போடணும். அ இப்பதானங்க இந்த ஃபோனு இதெல்லாம் இருக்கு. நெறைய இன்டர்நெட்ல எல்லாம் பார்க்க முடியுறது. அப்பல்லாம் அந்த ஃபோன் இல்லாத காலத்துலலாம் புத்தகங்கள் இது மாதிரி தானே படிச்சு நெறைய விஷயங்கள தெரிந்து கொள்ள முடியும். அப்ப ஃபோனு அப்ப அந்த இதெல்லாம் இருக்கிறப்போ, அப்ப என்ன செய்வாங்களாம், அந்த ஒரு வாரம் அது வரலைன்னா கூட தவிச்சு போயிடுவாங்களாம், அந்த புக் வரலைன்னா. ஏன்னா, அப்ப அந்த புத்தகங்களை தான் நெறைய பொழுதுபோக்கா இருந்திருக்கு இல்லைங்களா? ஏங்க இப்ப கூட பாருங்க, ஸ்கூல் ஓப்பன் ஆகும். அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு புக் கிடைக்கலன்னா பிள்ளைங்க எவ்வளோ தவிச்சு போயிடுறாங்க. டென்ஷன் ஆயிடுறாங்க. அம்மா, அப்பா அந்த புக் கிடைக்கலன்னா நான் ஸ்கூலுக்கே போக முடியாதுன்னு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுடுவாங்க இல்லையா? அது போலதாங்க. அந்த புத்தகங்களை வெளியிடுற ஆசிரியர்களுக்கும், மற்றவர்களுக்கும் தாங்க தெரியும் அந்த வாரத்தின் மதிப்பு. அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு மணி நேரத்தோட கால அளவு. அது யாருக்கு தெரியும்னா, கணவன், மனைவி மற்ற ஒவ்வொருவரும் ஒருத்தருக்காக பிரிந்திருக்கும் கால நேரம் தாங்க. இப்ப கணவனுக்காக முக்கியமான ஒரு இடத்துக்கு போயே ஆகணும். அப்ப செல்ல வேண்டிய நிலை இருக்கிறப்போ, மனைவியானவங்க காத்திருப்பாங்க. அங்க அந்த இடத்துல 1/2 மணி நேரம் ஆனா கூட என்ன ஆகுங்க? தாமதம் ஆயிடுச்சுன்னா, அங்கே வரும் பாருங்க ஒரு சண்டை. இதெல்லாம் விட பெரிய ஒரு முக்கியமானது இருக்குங்க. 1 மணி நேரத்துக்கு. ஆம்புலன்ஸ்காரவங்க எப்படி போவாங்க தெரியுங்களா? அப்போ ஆம்புலன்ஸ் ஒரு ஹார்ட் மாற்று இதயம் பொறுத்துறணும்னா, அந்த ஆம்புலன்ஸ்காரவங்க ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்போ, அந்த அவங்க இ அந்த அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும். நடுவுல எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்? அதெல்லாம் தாண்டி சரியான நேரத்துல போலேன்னா, அந்த இதயம் பயனில்லாமலே போயிடும் இல்லைங்களா? அப்ப அந்த 1 மணி நேரத்தோட மதிப்பு அவங்களுக்கு தாங்க தெரியும். இல்லைங்களா? அந்த நேரம் அந்த இதயம் போய் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்காம போயிட்டா, அது எத்தன பேருக்கு அது பாதிப்பாயிடும் இல்லைங்களா? அப்ப ஒரு நிமிஷத்தோட கால அளவு பார்த்தோம்னா, அது எப்படின்னா, ஒரு ட்ரெயின பிடிக்க ஒருத்தவங்க வேகமா போறாங்க. அப்ப போயும் கூட 1 நிமிடத்தால தவற விடுறோம். அப்ப பயணிகளுக்கு தாங்க அந்த 1 நிமிட இது தெரியும் மதிப்பு. எத்தனையோ வேலைகள முடிச்சுட்டு சிலர் வரக்கூட லேட் ஆயிடும். நேரம் ஆகிடும். அப்ப அவங்க ட்ரெயின மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகுங்க? அதற்கான நேரம், பிளானிங், பணம் இது இந்த நாட்களுக்காக அவங்க தன் சொந்த ஊர்ல அவங்க குடும்பம், எதிர்பார்ப்பு எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வீணாயிடும் இல்லைங்களா? அப்ப பயணிகளுக்கு தாங்க தெரியும் அந்த 1 நிமிட மதிப்பு இல்லைங்களா? அப்போ ஒரு நொடி கால அளவு பார்த்தோம்னா, சாலையில எல்லா வண்டிகளும் வேகமா போகும், வரும். அங்க இங்கும் போய்க்கொண்டே தான் இருக்கும். அப்ப அங்க ஒரு சிலர் ஒரு நொடி தாங்க.
அந்த பொறுமை இல்லாமல் கடந்து போவாங்க. அப்ப அங்க என்ன ஆகும்? ஒரு சாலை விபத்து ஏற்பட்டுரும். அப்போ அந்த விபத்துல ஏற்பட்டதுமே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு எல்லாரும் ஓடுவாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. அப்ப என்ன ஆகும்? அங்க சிகிச்சையால ஒருத்தருக்கு நல்லா பொழைச்சிடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு கால் போயிடும், கை போயிடும், சிலருக்கு உயிரே கூட போயிடும் தானங்க. அப்ப உயிர் போனா திரும்ப வருமா? வராது இல்லைங்களா? அதன் பின் அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும்? அதுதாங்க அந்த காலம். ஒரு உயிர் போனால் திரும்ப வராதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரிதாங்க. அந்த விபத்துக்கள கூட அந்த விபத்துக்கு உண்டானவர் குடும்பத்துக்கு தாங்க தெரியும். அந்த ஒரு நொடியின் மதிப்பு. இல்லைங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு மில்லி செகண்ட் கால அளவு பார்த்தோம்னா, அந்த ஒலிம்பிக்ல ஓடுவாங்க இல்லைங்களா? அவங்களும் சரி, மற்ற விளையாட்டு போட்டிகளிலும் சரி, ஒலிம்பிக்ல ஓடுவாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுவாங்க. ஒரு மில்லி செகண்ட்ல அவங்களுக்கு அந்த தங்கப் பதக்கம் வெள்ளி பதக்கமாவே மாறிடும். இல்லைங்களா? வெள்ளி பதக்கம் வெண்கல பதக்கமா மாறிடும். அதன் பின்ன என்ன ஆகுங்க? அவர்களின் வேதனை எப்படி இருக்கும்? அடுத்த வருடம் வர்ற வரையில அவங்க காத்திருப்பு படலம் இருந்து கொண்டே தான் இருக்கும். என் தோழியோட மகள் கூட ஒருத்தவங்க அவங்க நேஷனல் ஸ்கேட்டிங் சாம்பியன். அவங்க பொண்ணு நேஷனல் ஸ்கேட்டிங் சாம்பியன் ஆயிட்டா. பையனுக்காக அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சொல்லுவாங்க, "ஒரு மில்லி செகண்ட்ல இது ஆயிடுச்சு. அ ஹைதராபாத்ல இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து வர்ற பசங்க ஜெயிச்சுட்டாங்க அவங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா, அத ஜெயிக்க அவங்க அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அத நான் பார்த்துருக்கேன். அதுக்காக அவங்க அவங்க தாய், தந்தை, அம்மா, அப்பா பிள்ளைகளும் உழைப்பு பிளஸ் பண விரயம் நெறைய. அப்படி எங்க போனாலும் அவங்க கூட்டிட்டு போகணும். டெய்லி பிராக்டிஸ் விடணும். நெறைய அவங்க அவங்க கண் விழித்து அவங்க காலையில 2 மணிக்கு ரோடு அப்பதானே காலியா இருக்கும். அவங்க பிள்ளைங்கள அழைச்சிட்டு போய் அதுக்கு பிராக்டிஸ் விட்டு கூட்டிட்டு வருவாங்க. இப்படி நெறைய விஷயம் அதுல அடங்கியிருக்குங்க. அப்ப அந்த வீரர்களுக்கு தானங்க தெரியும் அந்த 1 நிமிஷம், ஒரு மில்லி செகண்டோட மதிப்பு இல்லைங்களா? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரு ஒருத்தர் இருந்தாருங்க. ஒரு சிறிய கதை. அவர் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது, அப்ப அந்த வழியாக ஒரு இளைஞன் விரக்தியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்துட்டு இருந்தப்போ, அப்போ இவர் என்ன செஞ்சாரு, அவர கவனிச்சாரு. என்னன்னு விசாரிக்கிறப்போ, வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அவன தற்கொலை செய்ய போவதா கூட சொன்னாங்களாம். அப்ப அந்த நபர். அப்ப அந்த பணக்காரர் என்ன செய்றாரு, அவன தடுக்கிறதுக்கு பல முயற்சிகளையும் செய்றாரு. அதற்கு அந்த இளைஞன் சொல்றாரு, "உங்களுக்கு என்ன இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர் நீங்க தான். உங்களுக்கு எல்லாமே ஈஸியா எளிதில கிடைச்சிடும். உங்க எல்லா சொத்தையும் எனக்கு தர முடியுமா?" அப்படின்னு கேட்கவும், அப்படி கேட்டதுமே அவர் என்ன செய்தாராம், "தாராளமா தர்றேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு நீ ஒண்ணு மட்டும் கொடு" என்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னு அந்த இளைஞன் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, "உனது இளமை உன்னோட இளமைய என்கிட்ட தந்துட்டா, நான் மறுபடியும் உழைச்சு இந்த சாம்ராஜ்யத்தையே நான் உருவாக்க முடியும் திரும்ப" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட பின் தான் அந்த இளைஞன் என்ன செய்றாரு, பிரச்சனைகள் சமாளிக்கிறது தன்னம்பிக்கையோட உழைத்து வாழணும்னு நினைச்சிட்டு முடிவெடுக்கிறான் அந்த இளைஞனும். வாழ்க்கையில மறுபடியும் இளமை திரும்ப வரவே வராது. அந்த கால கட்டத்துல அப்பவே அந்த பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. காலம் பொன் போன்றது. காலம் எதையும் மறக்கடிப்பதில்லைங்க. ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறது. தானாக உயரும் வயது, விடாமல் துரத்தும் காலம், தடுக்க முடியாத நேரம், கடக்கத் துடிக்கும் இளமை, காலை தடுக்கும் சமூகம், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டம் தான் வாழ்க்கை. இத்தனையும் இந்த காலத்திற்குள்ளே அடங்கும். இல்லைங்களா? நாம் முழு முயற்சியுடனும், மகிழ்ச்சியுடனும் வாழ்கின்ற கால நேரமே உண்மையில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையாகுங்க. இறந்தால் என்று நினைத்திருந்த விதைகளுக்கு காலத்தின் கால நேரத்தின் அருமை எப்படி தெரியுமா? மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது, நாம் இதுவரை இறக்கவில்லை என்று. மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்ததா, நாம் இதுவரை இறக்கவில்லை என்று. நம்பிக்கையை மட்டும்தான் இழந்திருக்கோம் என்று. பார்த்தீங்களா? ஒரு விதைக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கை வருது. இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பில் இருந்தோம்னா, நம்ம நீ நாம பயணிக்க வேண்டியதை இந்த பிரபஞ்சமே காட்டித் தந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு எப்போதுமே பேசிக்கொண்டு இருக்கும். ஞானம் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கும். அமைதி, ஆனந்தம் எப்போதும் கிடைக்கும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. நீ உள்முகமாக என்று சென்று அமரத் தொடங்கினால், அந்த 5 இயந்திரங்களும் உனக்கு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. நாம் எதன் மீது கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் அதிகரித்துக் கொண்டே போகுமாம். உதாரணத்திற்கு நாம எந்நேரமும் பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே நம் காலத்தின் வாய்ப்புகள் மீது
கவனத்தை செலுத்தினால் வாய்ப்புகளும் அதிகம் கிடைக்கும். காலம் பொறுமையும் அழகானது என்ற ஒரு வாக்கியத்துக்கு அது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்னா, பொறுமை அழகானது உன் உள்ளம் வழி உணர்வு அகும் புன்னகைக்கும் போது. பொறுமை அழகானது நீ அளவு கடந்து நேசம் வைத்ததை வேறொருவரின் கைகளில் காணும் போது. பொறுமை அழகானது உன் தோழமைகளை விட்டு விலகி இருக்குமாறு காலம் நிர்பந்திக்கும் போது. பொறுமை அழகானது யாரும் அறியா வண்ணம் கண்ணீரை துடைக்கும் போது. பொறுமை அழகானது இறைவனிடம் பிரார்த்தித்த ஒன்று கிடைப்பதில் காலதாமதம் ஆகும் போது. பொறுமையும் சில இடங்களில் அழகானது தானுங்க. கடிகாரம் ஓடவில்லை என்பதற்காக காலம் நேரம் நின்று விடாது. கஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதற்காக வாழ்க்கையும் நின்று விடாது. காலத்தை கடந்து போவதேதான் வாழ்க்கை. நம்ம மனதிலே எப்போதும் எந்த நேரமும் இது வேண்டும் அது வேண்டும், இது இல்லை அது இல்லை என்று குறைபாடக்கூடாதுங்க. பெரியவங்க சொல்வாங்க இல்லையா, நிறைகுடம் எப்பவுமே தழும்பாது என்று. அப்படி இருத்தல் வேண்டும் நம்ம மனமானதும். அதற்குத்தான் நம்ம சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க, மனிதனுடைய மனத்திலே ஒரு நிறைவு வேண்டும். அந்த நிறைவிலிருந்து எழக்கூடியதுதான் இன்பமான வாழ்வு என்பதாகும் என்று சொல்வாங்க. நம்முடைய மனதும் எப்பொழுதும் நிறைவாக இருக்கணுங்க. அறியாமைதான் அழிவுக்கு துணை போகும். ஞானம் ஆக்கத்திற்கு அச்சாணியாக இருக்கும். காலம் தாழ்ந்தால் காலம் தாழ்ந்தாமல் காலம் தாழ்த்தாமல் கடமையை செய். இல்லையேல் காலம் உன்னை தாழ்த்திவிடும் என்பார் சுவாமிஜி. சுவாமிஜி சிறு வயதுல எத்தனை இளமையிலும் சரி, சிறு வயதிலும் சரி, இளமையிலும் சரி, அதற்கு பிறகும் கூட எத்தனை கஷ்டங்கள் பட்டும் கூட பகலில் அவரு குடும்பத்திற்காகவும் கடமைகளை செய்த சமுதாயத்திற்கு நல்வழிக்கான அவர் தனது உடலையே 40 வருட காலமாக ஆராய்ச்சி கூடமாக பயன்படுத்தியும், பிறகு அவர் தன் தவ வலிமை ஞானத்தினால் பெற்ற அனைத்தையும் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? இரவு எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு இரவு 3 மணி வரை கவிகளையும் கட்டுரைகளையும் வடிவமைத்து அதை சில 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 நாட்கள் கழித்து கூட பதிவிடலாமே, அப்படி செய்ய மாட்டாங்களாம். இல்லை மறுநாள் கூட பதிவிடலாமே அப்படின்னு இது பண்ண மாட்டாங்களாம். என்ன செய்வாங்களாம், உடனே அது போய் மக்களுக்கு சேர வேண்டும் என புத்தகம் வெளியிடுவாங்களாம் சுவாமிஜி. மறுநாளே அந்த புத்தகத்தை வெளியிட்டுருவாங்களாம். எந்த துன்பங்கள் பார்த்தாலும் கூட, எத்தனை துன்பங்கள் பார்த்தாலும் கூட மக்கள் நலம் ஒன்றேதானங்க பிரதானமாக வாழ்ந்தாங்க. அவங்க எந்த இடத்திலேயாவது சரி இந்த வேலை சிறிது காலம் கழித்து பார்த்து கொள்ளலாம், பரவாயில்லை என்று நினைத்திருந்தால் நமக்கு இந்த மனவளக்கலை கிடைச்சிருக்குமாங்க? சொல்லுங்க. இல்ல இல்ல. அதாங்க அவங்க மகான்களாக திகழ்றாங்க. ஞானிகள் எல்லாமே தனக்கென வாழ்வதே இல்லை. மக்கள், சமுதாயம், ஊர், உலகம் என்றே கடைசி காலம் வரை வாழ்ந்து திகழ்கிறார் இல்லைங்களா? அதைத்தான் ஞான களஞ்சியத்துல சுவாமிஜி சொல்லுவாங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ தங்கட்கு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒலிக்க வென்றே ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுரங்க செல்வேன். சுயநிலையை அறிய ஒரு கருதவமே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கருதவத்தினால பேராசை எல்லாமே போக்கிக் கொள்ள முடியும் சுவாமிஜி தெளிவா சொல்றாங்க. ஒரு சுவிட்சர்லாந்துல ஒரு கதைங்க. அது எப்படின்னா, சுவிட்சர்லாந்து நாட்டுல கிறிஸ்டியானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 67 வயது கொண்ட பெண்மணி இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்களாம், 85 வயது மூதாட்டிக்கு போய் பணிவிடை எல்லாம் செய்து அதை பார்த்து பார்த்து கொண்டே இருந்தாங்களாம். அந்த வேலையை பார்த்து கொண்டே இருந்த போது, அப்ப அவரை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, ஒருவர் கேக்குறாங்க, உங்களுக்கே 67 வயது ஆகுதே, நீங்க போய் அடுத்த இன்னொரு பெண்ணுக்கு போய் உதவி செய்றீங்களே என்று அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று. அவருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு அந்த நபருக்கு புரியல. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, எங்க நாட்டுல டைம் பேங்க் நேரம் வங்கி ஒன்று இருக்கா. அந்த நேரம் வங்கி அதுல நான் இணைஞ்சிருக்கேன். என்னோட நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. அப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த நபர் கேட்கிறாரு, டைம் பேங்க் என்றால் என்ன என்று அப்படின்னு கேட்கிறப்போ, டைம் பேங்க் என்றால் இப்போ இந்த முதியவருக்கு நான் 3 மணி நேரம் வீட்டு வேலை செய்து சமையல் எல்லாம் செய்து செஞ்சுட்டு வர்றேன். அப்போ
செஞ்சுட்டு அவங்க எல்லாம் செய்துட்டு வர்றப்போ, இதே போல டெய்லி நான் தொடர்ந்து செய்து வர்றேன். அப்போ இல்ல வாரத்திற்கு 3 நாட்கள், 4 நாட்கள் செய்து வர்றப்போ, அப்ப இத்தனை மணி நேரம் வேலை பார்த்தல் கொடுத்தேன் என்ற அந்த டைம் பேங்க்ல ரிஜிஸ்டர் ஆயிடுமாம். அப்போ அந்த அம்மா என்ன செய்வாங்களாம், அந்த நபர் என்ன அவங்க கேட்குறாங்க, "ரிஜிஸ்டர் ஆனா உங்களுக்கு என்ன பயன்?" என்று கேட்கிறப்போ, அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க பதில், "இப்போ இந்த அம்மாவுக்கு படுத்திருக்காங்களே, இந்த அம்மா நல்லா இருக்கும்போது, வேற யாருக்கும் இதே பணிவிடை செய்திருப்பாங்க, என்ன மாரி. அப்ப செய்திருக்காங்களே, அப்ப அது எல்லாமே அந்த நேர வங்கியில ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இப்ப இந்த முடியாத சூழ்நிலையில படுத்திருக்காங்க இல்லையா? ஆனா இவங்க நேர வங்கியில சேர்த்து வைத்த நேரத்தை எல்லாம் இப்போது நானு பணிவிடை செய்கிறேன். இப்ப அந்த வங்கியில சும்மா அந்த அம்மாவினோட உடல்நிலை சரியில்லைன்னு என்று தகவல் தெரிந்ததுமே, என்னை அனுப்பி வைத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நான் முதுமையில இருக்கிறப்போ, நான் சேர்த்து வைத்த நேரத்தை கணக்கு வைத்து, என்னைப் போல் இன்னொரு பெண்மணி எனக்கு அனுப்பி வைப்பாங்க. பணிவிடை செய்வதற்காக அனுப்பி வைப்பாங்க. முதுமையில யாருமே யாரையுமே நம்பி இருக்க வேண்டியதில்லை என்று இந்த பேங்க் தொடங்கியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேங்க் முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் தான் இதாச்சாம். இப்போ நெறைய அத பார்த்து தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் இந்த மாரி. அன்பர்களே பாருங்களேன், 67 வயதான பின்பும் கூட தன்னோட நேரத்தை எப்படி செலவழிக்கிறாங்க பாருங்களேன் அந்த அம்மா. இதே போல நம் இந்தியாவிலும் அமைந்தால் இந்த முதுமையிலும் யாரையும் பார்த்துக் கொள்ள முடியாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தானே இருக்கும் இல்லைங்களா? அதுவும் நடக்கும் என்ற எண்ணம் போடவும், இச்சிந்தனையை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இத்தனை நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. அதாவது காலம் பொன் போன்றது அப்படிங்கிறத ரொம்ப அருமையா மகானுடைய கருத்துக்கள், பாடல்கள், பல எடுத்துக்காட்டுகள் நிறைய சொன்னீங்க. அத வச்சு அந்த காலத்தோட அருமைய பற்றி ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. நம்முடைய மகானும் காலம் தவறாது எல்லா செயல்களையும் செய்ததுனால தான் நம்மளுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மிக்க நன்றிம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க அம்மாவை வளமுடன்மா. நன்றி. நன்றிம்மா. அம்மாவை வாழ்த்துவோம். மிக சிறப்பாக உரை நிகழ்த்திய பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம்.